நம்ம சுவாமி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்செந்தூர் கோவிலை பற்றின சிறப்புகள். திருச்செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள ஒரு கடற்கரை கோவில். இது முருகனை மூலமாக கொண்டு அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் முருகனோட அரும்படை வீடுகளில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தோன்ற காரணமாக இருந்தது, முருகர் தன்னோட அம்மா பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சூரப்பன் என்கிற அரக்கனை அழித்ததுனால உருவாக்கப்பட்ட கோயில் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கட்டமைப்பு பண்டைய நடுவன் கால கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இது கடலை அணைச்சி பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆகும். இது முருகனோட சோழ மூலமாக இருக்குது. இங்கே முக்கிய தரிசன இடங்கள் எதெல்லாம்னு சொல்லப்போனால், இதோட திருக்கோயில் கோபுரம், கடற்கரை முனை, உச்சி மண்டபம், நாளி கிணறு, இந்த மாதிரி சில சிறப்பு வாய்ந்த இடங்கள் நிறையவே அமைக்கப்பட்டிருக்க கோயில். தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய முக்கிய திருத்தலங்களில் ஒன்று இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி இருக்க சின்ன சின்ன மண்டபங்கள், அதோட சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். கட்டாயமாக எல்லாருமே திருச்செந்தூர் கோயிலுக்கும் போய் வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுங்கிறது தான் அரும்படை வீடுகளில் கடற்கரையில் தரையில் அமைஞ்சில் முதல் கோயிலாக அமைக்கப்படுது. வேறு எங்கேயுமே இது மாதிரி கோயில் கிடையாது. திருச்செந்தூர் கோயிலுக்குனே உள்ள தனி சிறப்பு இந்த கோயில். அம்மா பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சூரப்பனை அழித்து அந்த நினைவாக கடற்கரையில் ஒரு மண்டபமும் இருக்குது. இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு அரும்படை வீடுகளுக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்த்து அதோட ஆசீர்வாதத்தை பெறணும். இங்கே மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்போனால் இங்கே கிடைக்கக்கூடிய இலை விபூதி. இந்த இலை விபூதியை சாப்பிட்டா எந்த நோயாக இருந்தாலும் குணமடைஞ்சிரும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் வாணிப ஸ்தலங்கள் சுற்றிலுமே நல்ல வாணிப ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. போக்குவரத்திற்கு எளித அமைஞ்சிருக்கு. ஸோ திருச்செந்தூர் கோயிலுங்கிறது தமிழகத்துக்கே உள்ள ஒரு பெரிய சிறப்பாக காணப்படுது. எல்லாருமே இந்த திருச்செந்தூர் கோயில் போகலாம், சாமியோட ஆசீர்வாதம் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் திரும்பவும் இதை மாதிரி வீடியோக்கள் போடலான்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.